மீண்டும் உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சந்திக்கிறதுல சந்தோஷப்படுகிறோம். ஜீவ வார்த்தைகளுக்கு கூட நாங்கள் கடந்து செல்வோம். உடைய பிறப்பின் நற்செய்தியை குறித்து நாங்கள் பார்ப்போம். இயேசு ராஜா நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துகள் கூறி சமாதானம் கூறி ஆசீர்வதிக்கிறேன். பிதாவின் நோக்கி ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது கொடுத்த வார்த்தைகளை பார்க்கிறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவதூதன் ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொல்றதை பார்ப்போம். அந்த பயத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இருந்து 17வது வசனம் வரையும் வாசிப்போம். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி படியாயிற்று. அந்த பயத்தை குறித்து தேவதூதர்கள் சொல்றது காரணம், பூமியிலே மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானுடைய கட்டுகளில் அகப்பட்டு அவனுக்குள் சிறைப்பட்டிருக்கிற சகல ஜனங்களையும் விடுதலை கொள்ளும்படியாக, மரண பயத்தை நீக்கும்படியாக, பாவ சாபத்திலிருந்து விடுதலை தரும்படியாக, எங்களை இந்த பாதாளத்தின் வல்லடையிலிருந்து மீட்டு எங்களுடைய ஆத்துமாக்களை பரலோகத்தை உயர்த்தும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார், இரட்சகராய் வந்தார், ரட்சிக்க வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பயத்தை குறித்து, மரண பயத்தை குறித்து எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 14வது 15வது வசனங்களில் பார்க்கும் பொழுது பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், பாருங்கள், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், அதுதான் மரண இருளின் திசையில் இருக்கும் எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி, ஒரு வெளிச்சம் வந்தது என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில். அடுத்ததாக சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், பிறந்தார். நற்செய்தியாக தேவதூதர்கள் அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பயப்படாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரண அதிகாரியாய பிசாசின் கிரியைகளுக்கிலே அகப்பட்டு சிறைப்பட்டு போயிருக்கிற யாவருக்கும் விடுதலை தந்து பல்வேறு ஆட்சியத்திலோட ஆத்துமாக்கள் உயர்த்தும்படிக்காக அவர் அப்படி வந்தார். அதைத்தான் வேதம் சொல்வது, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளவரானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள் இருந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து சிறையிலிருந்து விடுதலை பண்ணும்படியாக அவர் அப்படியானார் என்று பார்க்கிறோம். ஆகையாலே இதை நாங்கள் நற்செய்தி என்றால் என்னென்று புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவரான உதவி செய்வாராக, உங்களை சத்தியத்துக்கு நேராக வழி நடத்துவாராக. ஆகையால தான் சொல்லப்படுவது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பேர் உலகத்தில் ஒளியாய் வந்தார், இருளை நீக்கும் ஒளியாக இருக்கிறார், அவர் பேரொளியாய் இருக்கிறார். மத்தியான சூரிய வெளிச்சத்தின் பிரகாசத்தை காட்டிலும் அதிகமாய் பிரகாசிக்கிறவராயிருக்கிறார். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சோத்திரம். இதைத்தான் அங்கே தேவதூதர்கள் சொல்றார்கள், பயப்படாதிருங்கள்,
இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாதாளத்திலிருந்து விடுதலை, இந்த பொல்லாத மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசின் சிறையில் இருந்து விடுதலை கிடைக்கிறது. அதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்த வசனம் தான் சொல்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனமாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த பயப்படாதிருங்கள் என்ற மிகுந்த சந்தோஷத்தின் நற்செய்தியின் ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டுடைய கடைசி முடிவிலே சிலுவையிலே அவர் தன் ஆவியை ஒப்பு கொடுத்த பொழுது அங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 27ஆம் அதிகாரத்திலே 50வது வசனத்திலே இருந்து 54வது வரையும் நாங்கள் பார்ப்போமானால், இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தன. நித்திரை அடைத்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தன. அதை நாங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்தில் சொன்ன அந்த தேவதூர்கள் சொன்ன பயப்படாதிருங்கள், எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்தின் நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்கிறோம் என்றது சொன்ன வார்த்தை இங்கு நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக ஆத்துமாக்களை அவர் பாதாளத்தில் இருந்து உயர்த்தி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. நாங்கள் ஒரு நாள் மரணத்தை சந்தித்து தானாக வேண்டும். மரணத்தை சந்திக்கிறதுக்கு பயமில்லாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை கிடைத்து அவருடைய கல்வாரின் பாடுகளினால் உயிர்த்தெழுதலினால் நமக்கு அநேக நன்மைகள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கல்லறைகளும் திறந்தன, நித்திரடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் இழந்திருந்தது. அதுவும் மரித்து போயிருந்த ஆண்டவருக்குள் நித்திரடைந்திருந்த அடக்கம் பண்ணப்பட்ட அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இது எவ்வளவு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. நாங்கள் அதை சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தால்தான் அதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ஆகையாலே அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இது எவ்வளவு ஒரு பெரிய அதிசயமான காரியமாக இருக்கிறது, எவ்வளவு ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கைக்கு முதலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயம். அவர் நித்திய பிதா, அவர் இம்மானுவேலர், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் சமாதான பிரபு. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் இயேசு என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையாலே இந்த வசனங்களை கேட்டு நாங்கள் எங்களுக்குள் நாங்கள் சந்தோஷத்தை அடையும்படியாக இவைகளை வாசித்து நாங்கள் உணர்வடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இந்த நற்செய்தி. அப்போ நற்செய்தி சொல்லுகிறது. நற்செய்தியிலே பார்க்கும் பொழுது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் தேட வேண்டும், அதை நாங்கள் நாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சாத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சாத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே தேடுங்கள். இதுதான் இந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக இருக்கிறது. இந்த சந்தோஷமான நற்செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக வந்து உலகத்தில் இரட்சிப்பை உண்டாக்கின அந்த உலக இரட்சகராக இயேசுவை பரிசுத்தரை எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது எல்லார் மேலும் விழுந்த கடமையும் கட்டாயமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பாருங்கள், மத்திய 27ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சிகளையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து
மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். பாருங்கள், அவளுக்கு பயம் பிடித்தது. பூமி அதிர்ந்ததைக் கண்டு, அங்கு அநேகர் உயிர்த்தெழுந்ததை குறித்து, கல்லறைகளும் திறக்கப்பட்டதை குறித்து அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு நாவிய பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நடந்த அதிசயமான, அற்புதமான, மகா ஆச்சரியமான, மிகுந்த சமாதானத்தை ஜனங்களுக்கு தெரிகிறதான நற்செய்தியை அவர் கண்டு பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகியால் இவைகளெல்லாம் நமக்கு உதாரணமாக, அடையாளங்களாக, பயப்படாது இருக்கும்படியாக நாங்கள் மரணத்தை சந்திக்கிற வேளையில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் பயம் இல்லாதபடி மரணத்தை சந்திக்கக்கூடியதாக அந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது என்று நாங்கள் இதன் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகியாலே வேதம் சொல்லுவது ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சந்தோஷத்தை நாங்கள் அடைந்து கொள்ளும் பொழுது இவ்வண்ணமாய் வேதம் நமக்கு கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 17வது வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரூடாக மட்டும்தான் பூமியின் குடிகளுக்கு கிடைக்கிறது. அந்த அரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் சொந்த இரட்சகராய், குல தெய்வமாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது, அப்படியாக அவரை அண்டிக் கொண்டு வாழுகிறவர்களுக்கு வாழ்க்கையில முடிவு அன்னத்தை சந்திக்கும் பொழுது சமாதானமாக இருக்கிறது. சமாதானத்தோடு எங்கள் ஆத்துமாக்கள் பரலோராட்சியத்துக்கு நேராக உயர்த்தப்படுகிறது. இதுதான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கேட்ட வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம், ஆராய்ந்து பார்ப்போம், மனம் திரும்புவோம். கருவின்கள் மத்தியில் வீற்றிருக்கிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் உங்கள் பரிசுத்த பிள்ளை ஆகிய கிறிஸ்து இயேசுராஜா நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பணிந்த மனதோடு தகப்பனே, கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீர்களாக, அனுக்கிரகம் செய்வீர்களாக. ஆண்டவரே, உலகத்தை ரட்சிக்க வந்த தெய்வம்ப்பா, எங்களை ரட்சித்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிங்க. தேவகுமாரன் கிறிஸ்து இயேசுராஜா நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.